Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 Algebra Exercise 3.4ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய ஃபாலோயிங் சப்டிவிஷன்ல வர்றது பூராமே வந்து பார்த்தோம்னா ரேஷனல் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன். அதை வந்து பார்த்தோம்னா ஒரு லோயஸ்ட் ஃபார்ம், அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணா அவ்வளவுதாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தோம்னா x² - 1 divided by x² + x வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நான் நியூமரேட்டரை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா x² - 1 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. ஆனா 1க்கு பதிலா 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். டிவைட் பை x² + x இருக்குது. ரெண்டுலையுமே x இருக்கிறதுனால ஒரு எக்ஸை காமன் எடுத்துறேன். ஒரு எக்ஸை காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு x + 1 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா மேலே இருக்கிற நியூமரேட்டர் பார்த்தோம்னா a² - b² ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படின்னா a + b × a - b அப்படின்னா x + 1 × x - 1 டிவைட் பை x × x + 1 கிடச்சிருக்கும். இந்த x + 1 x + 1 எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா x - 1 டிவைட் பை x இருக்குது. இதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய லோயஸ்ட் ஃபார்ம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா இதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது எனக்கு 18 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது -11. அப்படின்னா நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 18 வந்து கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு -11 வந்து கிடைக்கணும். அப்படின்னா 9 × 2 = 18. ரெண்டு இடத்துலையும் நான் மைனஸ் போட்டேன்னா -× -18. அடுத்து -9 - 2 ஆட் பண்ணோம்னா -11 வந்து கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு நியூமரேட்டர் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா x - 9 × x - 2 கிடச்சிருக்கு. டிவைட் பை கீழே இருக்கிற டினாமினேட்டரையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். டினாமினேட்டரையும் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 கிடைக்கணும். ஆட் பண்ணுறப்பையும் எனக்கு -4 வந்து கிடைக்கணும். அப்படின்னா 2 × 2 = 4 -2 - 2 போட்டோன்னா -2 × -2 + 4 கிடச்சிடும். அடுத்து -2 -3 ஆட் பண்ணால் -4 கிடச்சிடும். அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா x - 2 × x - 2 எழுதிக்கலாம். அப்படின்னா ஒரு x - 2 x - 2 கேன்சல். அப்படின்னா எனக்கு ஃபைனலாக x - 9 டிவைட் பை x - 2 எனக்கு ஒரு லோயஸ்ட் ஃபார்ம் கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9x² + 81x வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து 9 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ், ரெண்டுலேயுமே ஒரு x வந்து காமனாக இருக்குது. முதல்ல ஒரு x வந்து காமனாக எடுத்துக்கிறேன். எக்ஸை வந்து காமனாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு 9ஐயும் காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா இந்த இடத்துல 9x² இருக்குது. 9xஐ காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு x மட்டும் இருந்திருக்கும். அடுத்து இங்கே 81x ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டேங்கிறப்ப அங்கே x வராது. 81ங்கிறப்ப 81 9 டேபிள் எப்போ வரும்னு பார்த்தோன்னா 9 9 = 81. அப்படின்னா இங்கே எனக்கு x + 9 கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா x³ இங்கே x² x வந்துருக்கு. அப்படின்னா மூணுலேயுமே x இருக்கிறதுனால ஒரு எக்ஸை காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா x² + 8x - 9 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒரு x வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 9 × x + 9 டிவைட் பை x² + 8x - 9 கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் டினாமினேட்டர். அப்படின்னா அதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுவேன். அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப -9 கிடைக்கணும். ஆட் பண்ணுறப்ப 8 வந்து எனக்கு கிடைக்கணும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 9 × 1 = 9. அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டேன்னா எனக்கு -9 கிடச்சிடும். 9 - 1 வந்து 8ன்னு கிடச்சிடும். அப்படின்னா 9 × x + 9 டிவைட் பை இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா x + 9 × x - 1 எழுதிக்கலாம். அப்படின்னா x + 9 x + 9 கேன்சல். அப்படின்னா 9 டிவைட் பை x - 1 எனக்கு கிடச்சிடும். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் நியூமரேட்டர் எனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா அதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -40 வரணும். ஆட் பண்ணால் -3 வந்து வரணும். அப்படின்னா நான் என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 8 × 5 = 40. அப்படின்னா எனக்கு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்படின்னா ரெண்டுலேயுமே மைனஸ் வர்ற மாதிரி பண்ணணும்னா நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிறேன். அப்படின்னா -8 × 5 - 40 -8 + 5ஓட வேல்யூ -3 கிடச்சிடும். அப்படின்னா நியூமரேட்டர் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா p - 8 × p + 5 எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் என்ன பார்த்துக்கலாம் பார்த்தோம்னா இது 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர். இது மூணுமே எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர். ஆனால் ஒரு 2வை காமனாக எடுத்துட்டேன். p³ p² p இருக்குது. அப்படின்னா ஒரு pஐயும் காமனாக எடுத்துட்டேன். மீதி எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா p² மைனஸ் இந்த இடத்துல 2வை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு 12 கிடச்சிருக்கும். அப்படின்னா 12p. அடுத்து வந்து ஒரு 64 இருக்குது. 2வை காமனாக எடுத்துட்டேன்னா 32 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு நான் இங்கே நியூமரேட்டர் எழுதிக்கிறேன். p - 8 × p + 5 டிவைட் பை 2p. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப, அதாவது 2 நம்பர் சூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறப்ப 32 கிடைக்கணும். ஆட் பண்ணுறப்ப -12 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 8 × 4 = 32.
ஆனால் ரெண்டு இடத்துலையும் நான் மைனஸ் போட்டேன்னா -8 × -4 +32 கிடச்சிடும். -80 -4 ஆட் பண்ணால் -12 வந்து கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா P -8, அடுத்தது P -4. இந்த P -8 P -8 எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா P + 5 /2P × P -4 எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.